ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையில் வருகிறோம். இந்த நாளுக்குரிய ஆயத்தம் பண்ணியிருக்கிற உம்முடைய ஜீவ வார்த்தைகள் எங்கள் சத்திய ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு தந்தருளுவீராக. ஆவியானவர் தாமே எங்களை செம்மையாய் நேர்த்தியாய் எங்களை வழிநடத்தக்கூடியவர், எங்களுக்கு அது சரியாய் போதிக்கக்கூடியவர், கற்றுத்தரக்கூடியவர். ஆவியானவர் தாமே ஆண்டவரை எங்களுக்கு வரும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உம்மை பாதம் அணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அழைக்கிறோம். ஆவியானவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர்கூடாதவைகளும் புறமானவைகள் ஒருபோதும் ஆண்டவரே என்னிலே உம்முடைய பிள்ளைகளிலும் ஒருபோதும் காணக்கூடாதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய இரத்தமும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்தும் உம்முடைய வல்லமையும் பலனும் ஆரோக்கியமும் உம்முடைய வெளிச்சமும் நித்திய ஜீவ ஒளியும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டு கொள்வதாக. நேரே ஆண்டு கொள்ளும், நேரே ஆண்டவரே என்னை மறைத்தருளும், நேரே வெளிப்படும். உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன், வழிநடத்தும் தேவன். இந்த வார்த்தையில் தான் தேவன் நம்மை நடத்தி வரார். நம்முடைய விருப்பம் ஒருபோதும் கர்த்தர் வேதத்தின் வாயிலாய் பார்த்தோம் என்றால் நம்மளுடைய விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுவது இல்லை. மற்றவர்களுடைய விருப்பம் நம்ம வாழ்க்கையில், அவரவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று எத்தனைக்கிற காரியங்களையும் நிறைவேற்ற தேவன் விடுவதும் அனுமதிப்பதும் இல்லை. அவர் விரும்புகிறதை நமது வாழ்விலே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நாம் விரும்புகிற விருப்பங்கள் எல்லாமே நமது பார்வையில் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அது நேர்த்தியாக இருக்கும், செம்மையானதாக இருக்கும். நமது பார்வையில் எல்லாம் எந்த விதத்திலும் நாம் தவறிவிட மாட்டோம், நாம் தப்பு செய்திட மாட்டோம், நாம் சரிக்கு விழுந்துட மாட்டோம், நாம் வழிக்கிற மாட்டோம், நாம் சிக்கிற மாட்டோம் என்று நாம் நினைப்போம். மற்றவர்கள் நமக்கு சொல்லுகிற விருப்பங்கள், அவர்கள் எடுத்து சொல்லுகிற விருப்பங்கள், அவர்கள் சொல்லுகிற விருப்பங்களிலே சில இருக்கிற ஆலோசனைகள், யோசனைகள், சில ஐடியாக்கள், சில காரியங்கள் எல்லாமே அதுவும் நேர்த்தியாக இருக்கிறது போல, செம்மையாக இருக்கிறது போல இருக்கும். ஆனால் அவைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதை தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு, தேவனுடைய அனாதி தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு, சிருஷ்டிக்கப்பட்ட யாவரும் தேவனுக்காகவே, கர்த்தருக்காகத்தான் எல்லாருமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். பூமியில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவன்கள் அத்தனையும் தேவனுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற ஜீவன்கள், அந்த ஆத்துமா. இதில் இன்னார் இருக்கிறாங்க, இன்னார் கிடையாது என்பது எல்லாம் கிடையவே கிடையாது. பொருளாதாரத்தில், வாழ்வில், படிப்பில், இருப்பிடத்தில், அவர்களுடைய சகல விதத்திலும் ஏற்ற குறைவுகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இருக்கிறவர்கள் இருக்கலாம், இல்லாதவர்கள் இருக்கலாம், அது நிறைய இருக்குது. எப்படி இருந்தாலும் தேவன் அவருக்காகத்தான் அவருடைய பிள்ளைகளை அத்தனை பேரையும் படைச்சிருக்கிறார். ஒருவரையும் வீணும் விதத்துமாக படைக்கவில்லை. நாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே வாரும் ஆவியானவரே நீங்கள் பேசுங்க, நீங்கள் தான் சரியாக பேச முடியும், நீங்கள் தான் சரியாக வழி நடத்த முடியும், நீங்கள் தான் எங்களுக்கு போதிக்க முடியும், நீங்கள் தான் எங்களுக்கு கற்றுத்தர முடியும்னு கேட்குறோம். அதை கேட்கிறவர்களும், தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு வாயாக இருப்பவர்களும், தேவனுடைய வார்த்தையை லைவில் கேட்டுக்கொண்டிருக்கிற பல இடத்துல இருந்து கேட்குற பிள்ளைகளும் அமர்ந்து கேட்குற பிள்ளைகளும் கவனமாக கேட்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புவார். என்ற பேசப்படுகிற இந்த ஒரு தலைப்புன்னு ஒன்று கொடுத்துட்டு தான் நம்ம பேசுகிறோம் பொதுவாக. ஆனால் அந்த தலைப்பு இல்லாமலேயும் ஒரு வேத பகுதியிலேருந்து ஒரு வேத வசனத்தை எடுத்து பேசலாம். ஆனால் தலைப்பில் இருந்து தான், வேத வசனம் தலைப்பிலேருந்து தான் வருது, எடுத்து பேசலாம். ஆனால் இதையெல்லாம் பேசும்போது இன்னும் ஒருவன் அதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறான். ஒருத்தன் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறான். அவன் என்ன சொல்லுவான், நான் திட்டம் வச்சிருக்கிறேன், நான் ஒரு
திட்டம் வச்சிருக்கிறேன். அந்த திட்டத்தில் உன்னை எப்படி நான் வழி நடத்தி கொண்டு போயிடுவேன். என்னையும் சேர்த்தான் பேசுகிறாரு. வழி நடத்தி உன்னை நான் கூப்பிட்டு போயிடுவேன். நீ தேவனுடைய வழியில் தான், அதுக்கு முன்னாடி என் வழியில் தான் இருந்த, ஆனால் நீ தப்பிச்சிட்ட. தேவன் உன்னை என்ன செஞ்சிட்டாரு? உன்னை முன்குறிச்சு வச்சதுனால உன்னை என் பேங்க்லேருந்து உன்னை தூக்கிட்டு வந்துட்டார். இப்போ நீ அரிதாய் தப்பிட்ட வந்து தேவனுடைய. இப்போ தேவனுடைய வழியில் நடந்துட்டு வர, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நீ நடந்துட்டு வர, வலது பக்கத்தை பார்க்காத இடது பக்கத்தை பார்க்காதன்னு உன் தேவன் உனக்கு எழுதி கொடுத்துருக்கிற வேத வசனத்தின்படி வந்துகிட்டு இருக்கிற உன்னை நான் கொஞ்ச காலம் கழிச்சு வலது பக்கத்தை பாரு, இடது பக்கத்தை பாரு. நீ வழிபடுகிற தெய்வத்தினுடைய வழியில் நடக்கிறவர்களையும் நான் என் கையில் வச்சிருக்கிறேன், இங்கேயும் வச்சிருக்கிறேன். அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாரு, இவங்களாம் அந்த வித்தியாசத்தை பாரு. உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த விருத்தியும் இல்லை, எந்த ஒரு சொல்லக்கூடிய ஒரு மேன்மையும் இல்லை, எதுவும் உனக்கு இல்லை. பாரு, வலது பக்கத்தை பாரு, இடது பார்க்காம போய்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும்படியாய், அது எப்படியாவது பார்க்கும்படியாய் வைத்து, ஒவ்வொருவருக்கும் ஒரு டார்கெட்டை வைத்து, விதவிதமான டார்கெட்டில் எதில் பலவீனமாக இருக்கிறார்கள் என்று வைத்து, அதற்கென்று மனிதர்களை தெரிந்தெடுத்து, அதுக்கென்று அவனுக்கு விற்று போட்ட மனிதர்களை தெரிந்தெடுத்து அவன் நடத்துகிறது. ஆதியிலிருந்து நடத்துகிறான். அவனுக்கு என்ன தேவனுடைய திட்டம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறவே கூடாதுன்னு இப்படி நம்ம பேசும்போது இப்படி சொல்கிறோம். நிறைவேற அவனு அந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைவேறவே கூடாது அப்படின்னு. எப்படி நிறைவேறவே கூடாது. அவன் பார்வையில், அந்த தேவ பிள்ளைகளுடைய பார்வையில் அது நல்லது அல்லன்னு தெரியவே கூடாது. நல்லதுன்னு தான் போகணும். யாராக இருந்தாலும் அது நல்லதுன்னே போகணும். நல்லது தான். முதல் குடும்பத்தையும் அப்படி தான் சிதைச்சான் ஆதியில். அதே ட்ரக்கு, அதே தந்திரத்தான் இப்போ நிறைவேறவே கூடாது என்று சொல்லுகிறதை ஒரு கற்பனையாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சடமுடிகிடிலாம் தொங்க விட்டு கொஞ்சோண்டு பேருக்கு ஒரு கோவணத்தோட நிற்கிற ஒரு படவலம்னா பட்டையெல்லாம் அடித்து சோப்பு சாயங்களெல்லாம் பூசி நிறைய பூசி, கையெல்லாம் முடிங்கெல்லாம் ஒரு கையில் ஒரு வேலை வச்சுக்கிட்டு, ஒரு ஈட்டியை வச்சுக்கிட்டு, அதுக்குரிய ஒரு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு, இப்படி கோடிக்கணக்கான பேர் ஒரு கத்துனா எப்படி இருக்கும்? நிறைவேற்றவே விட மாட்டோன்னு ஒரு ஆள் சொன்னாலே நமக்கு என்ன ஆயிடுது? ஒரு ஆள் சொன்னாலே, இன்னைக்கு சோறு தின்றுவியான்னு பார்த்துடுறேன், இன்னைக்கு உனக்கு பேதி ஆகுதா இல்லையா பார்த்துடுறேன், இன்னைக்கு நீ போராடலாம் பேதி ஆகுதா இல்லையா பாரு உன்னை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. நமக்கு எப்படி இருக்கும்? நான் தேவனுடைய மகன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்க. யாராவது படாருன்னு சொல்லிவிடுவாங்க. சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்க இருக்கிற இடத்துக்கும் இன்னொரு இடம் இருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் தூரம் இருக்க தான் செய்யும். அவசரம், ஒரு இடத்துக்கு ஒரு அவசரம் இருக்குது, போகிறாங்கன்னு சொன்னால், அவங்க சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? என்ன தேவனே, உங்கள் மேலே நான் அவ்வளோ வைராக்கியம் பாராட்டினே, நைட்டும் உங்களை தான் தேடுறேன், விடிய காலமும் யாரை தான் தேடுறேன்? உங்களை தான் தேடுறேன். நீங்கள் என்ன கட்சிடாதீங்கன்னா, சத்தியமாக சொல்கிறோம், யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது நடந்திருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம். என்ன எனக்கு தெரியாது, பார்க்குற தேவனுடைய கண்ணுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது என்ன சொல்லிட்டு. அப்போ நம்ம உண்மை தானே சேவிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை தானே நாங்கள் என்ன பண்ணுறோம்? பணிந்து கொள்கிறோம், உண்மைத்தான் என்ன செய்கிறோம்? சோத்தரிக்கிறோம், உண்மைக்கு தான் என்ன செய்கிறோம்? நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். ஆனால் திடீர்னு என்னாச்சு? சத்துரு சொன்னது நடந்துருச்சே, இது நடந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பாதுகாக்கிற தேவன் நம்மோட தான் இருக்கிறாரு. தப்புவிக்கிற தேவன் நம்மோட தான் இருக்கிறாரு. நம்ம ஆண்டவரை சோத்தரித்தது உண்மைதான், ஆண்டவர் வசனத்தை சொன்னது உண்மைதான்.
பிசாசை வணங்கலை, அதில் எந்த சந்தேகமே இல்லை. பிசாசை வணங்கலை, அதெல்லாம் யார்? மனுஷனை வணங்கலை, யாரையும் ராஜாக்களை வணங்கலை, பிரபுக்களை வணங்கலை, யாரும் வணங்கலை. தகப்பனை தான் வணங்குறோம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் நடந்துருச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சு? சிக்கு வந்துட்டு, சுகம் வந்துட்டு, இப்படிப்பட்ட காரியம் வந்துட்டு. ஆனால் தேவன் திட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு வேளை அப்படி நடந்தாலும் கூட காப்பாத்துறாரு. அதுக்கு முன்னாடி அது ஒன்று சம்பவிக்குது. அவன் உள்ளே வந்து நுழைஞ்சு தான் வேலையை கொஞ்சம் காட்டிட்டு அப்படி போகிறான் அப்படின்னு சொன்னால் நாமே தேவனுக்குள்ளே பரிசோதித்து பார்த்துக்கணும். ஒரு ஊற்றிலிருந்து நல்ல தண்ணி தான் வரும். கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் நல்ல தண்ணி, 5 நிமிஷம் கழிச்சு கெட்ட தண்ணின்னு வரவே, யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறபடி கெட்ட தண்ணி வரவே வராது. ஒரு ஊற்றிலிருந்து வந்தால் நல்ல தண்ணி தான் வரும், கெட்ட தண்ணி வரவே வராது. அதுபோல நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. நம்முடைய வார்த்தையிலிருந்து ஒருத்தருடைய இருதயத்தை பீறுகிற வார்த்தைகள் வரக்கூடாது. ஒருத்தரை அவமரியாதையாய் நடத்துகிற வார்த்தைகள் வந்துடக்கூடாது. அவர்களை மட்டம் தட்டுகிற வார்த்தைகள் வரக்கூடாது. அவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. மத்தேயு 7 சொல்றார், நீ உன் கண்ணில் உத்தரத்தை வச்சுக்கிட்டு அவன் கண்ணில் இருக்க துரும்ப நான் எடுக்கட்டுமான்னு நீ சொல்வானேன். உன் கண்ணில் உத்தரத்தையே வச்சிருக்கிற, நீ அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற இதை நான் துரும்ப எடுக்கட்டுமான்னு சொல்லாதே என்ன சொல்றார். அப்போ மற்றவர்களை நீ குற்றவாளி என்று தீர்ப்பாயானால் கடைசியில் யாரை குற்றவாளி என்று தேவன் தீர்க்க வேண்டியிருக்கும்? சொல்லுகிறவர்களை தீர்க்க வேண்டியிருக்கும். மற்றவர்களை நீ மன்னியாமல் போனால் தேவன் உன்னை மன்னியாமல் போவார் என்று. அப்போ நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எங்கேயோ அங்கே வளர்றோம், எங்கேயோ யாரையோ அழ வச்சிடறோம், யாரையோ என்ன செய்திடறோம்? व्यसனப்படுத்திடுறோம், அவமானப்படுத்தி விட்டுறோம், அவர்களை அவமானப்படுத்தி விட்டுறோம். அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் சாத்தான் உள்ளே வந்து போகிறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அவரவரே காரணம். அதை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தேவ ஆவியானவர் சில வேளைகளில் சில நேரங்களில் சில வார்த்தைகளை தேவன் நமக்கு சொல்லும்போது யாரோ நமக்கு சொல்லி தான் நமக்கு சொல்கிறாங்கன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. தேவன் நம்மோடு பேசணும்னு தான் தேவனை கூப்பிடுறோம். தேவ ஆவியானவரை என்ன செய்கிறோம்? கூப்பிடுறோம். அப்போது வலதுபுறம் ஒரு மகன் போயிட்டான், ஒரு போயிட வலதுபுறம் அல்லது இடதுபுறம் ஏதோ ஒரு பிள்ளைங்க போயிட்டாங்க கொஞ்சம் காலத்துக்கு. போனாலும் கூட கர்த்தர் தம்முடைய திட்டத்தில் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த திட்டத்தில் வைத்திருக்கிறதை நிறைவேற்றும்படி அவர் அப்பிள்ளைகளை அவருக்குள்ளே கொண்டு வந்து அவருக்குள்ளே நிலைநிறுத்தும்படி செய்து அவர்களிலே கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி விடுவார். சில விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வந்து சிலது நிறைவேறாமல் போகிற காரியங்கள் எல்லாமே தேவன் நமக்கு கொடாதது. ஒரு சம்பவம் நடக்குது, ராத்திரியில் நடக்குது. நடுராத்திரி 2 மணிக்கு வருது. ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு இடத்துல நிலச்சரிவு நடந்தது. அநேகர் சீக்கிரத்தில் என்ன செய்துட்டாங்க? மறந்துட்டாங்க. மறந்துட்டாங்க. ஏன்? அவங்க யார்? அவங்க சொந்தக்காரங்களா? யாரோ இல்லையா? நமக்கு யார் அவங்க? யாரோ. ஆனால் தேவனுக்கு யார் அவங்க? பிள்ளைங்க. தேவன் சிருஷ்டித்த பிள்ளைங்க. தெய்வ நம்பிக்கையில் வேணா வித்தியாசம் இருக்கலாம். அவர்களுடைய நாகரிக பண்பாடுகளில் வழிபாடுகளில் வித்தியாசங்கள் இருக்கலாம், மொழிகளில் வித்தியாசம் இருக்கலாம், நிறத்தில் வித்தியாசம் இருக்கலாம், வாழ்கிற இடம் வேறு இடமாக இருக்கலாம். அவர்கள் தொழில்கள் வித்தியாசமாக இருக்கலாம், வேலைகள் ஏதோ வித்தியாசமாக இருக்கலாம். அவர்கள் எளியவர்களாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், மிடில் கிளாஸாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அவர்கள் யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள். தேவனுடைய திட்டத்தில் இருந்தார்களா என்று சொல்ல மாட்டேன். தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறார்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்.
மெய்யான தேவனை வழிபட்டு வாழ்ந்து இந்த உலகத்தில் அவர் நாமத்தை மேம்படுத்தணும்னு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். வருகிறது, இரவிலே வருகிறது, 2 மணிக்கு வருகிறது. எல்லா விதமான கருத்துக்களையும் கணிப்புகளையும் எல்லா விதமான அறிவிப்புகளையும் பொய்யாக்கி கொண்டு வருகிறது. நிலச்சரிவு வருகிறது, நிலச்சரிவு வருகிறது. அது வருவதற்கு முன்பதாகவே சிலருக்கு செய்திகள் கிடைக்கிறது. சில குடும்பங்களுக்கு செய்திகள் கிடைக்குது. நீங்கள் வீட்டுக்கு அங்கே வாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துருங்கன்னு. அங்கே இருக்கிற உறவினர்களை சிலர் கூப்பிடுறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி, 40 கிலோமீட்டர் தள்ளி, 50 கிலோமீட்டர் தள்ளி நம்ம வீட்டுக்கு வந்துடுங்கன்னு. இதை கூப்பிட்டதுக்கெல்லாம் செவி கொடுத்தவங்க தப்பிச்சிட்டாங்க. இல்லை நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஒரு தகப்பன் தன் மகள் இடத்துல இரவு 10-15க்கு பேசியிருக்கிறார். காலேஜில் பேசியிருக்கிறாரு. தகப்பன் தான் பேசியிருக்கிறாரு. பேசி வச்சுட்டு அவளுக்கு அதான் சொல்லிவிட்டு வணக்கம் சொல்லிவிட்டு பாய் அப்படி சொல்லிட்டு வச்சிருக்கிறாரு. அது வச்சு சில மணி நேரத்தில் மக இல்லை. மக மண்ணோட மண்ணாக போயிட்டா. மண்ணுக்குள்ளே போயிட்டா. அப்பாவுக்கு தெரிஞ்சுதா? தெரியல. மக காலையில் இப்போ கொஞ்ச நேரத்தில் மக போயிடுவா. இப்போ ஃபோனில் பேசின இந்த மக இனி பேச போகிறதே கிடையாது. இனி அவள் அப்பா கிட்ட அவள் பேச போகிறதே கிடையாது. அவர் தன் மகளிடத்துல பேச போகிறதே கிடையாதுன்னு 2 பேருக்குமே தெரியாது. 2 பேருக்குமே தெரியாது. ஆனால் சனப்பொழுதுல என்ன செய்துட்டார்கள்? காணாமல் போயிட்டார்கள். இன்னும் கொஞ்சம் பேரை தேடுன்னு தேடுகிறார்கள். இதை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். எப்படிப்பட்ட அழிவுகள், எப்படிப்பட்ட இதுகள் எல்லாம் வருகிறது, தேவனுடைய கோபாக்கனை எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அவர்களை காட்டிலாம் நம்ம மிகுந்த ரொம்ப நல்லவங்கன்றதுனால, இங்கே நம்ம சூப்பராக இருக்கிறோன்றதுனால நம்ம நல்லா பேசுகிறோம், யார் மனசும் நோகடிக்காமல் பேசுகிறோம், சூப்பராக பேசுகிறோம். கர்த்தர் சொன்னபடி வலதுபுறம் இடதுபடி சாயாதபடி இருக்கிறோம். கர்த்தர் சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறதுனால அவங்கள காட்டிலாம் நம்ம ரொம்ப நல்லவங்கன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு இல்லை. அவர்கள் அழுகிறார்கள். தன் தகப்பனை, தாயை எல்லாம் இழந்து, பிள்ளைகளை இழந்தவர்கள் அழுகிறார்கள். மாறி ஒருத்தரும் இல்லை. எவ்வளோ காசு கொடுத்தா என்ன ஏற்படுத்தல? சோறு கொடுப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு பிஸ்கெட்டு, காப்பி, இதெல்லாம் அந்த நேரத்துக்கு நீ அழாத, அது இதுன்னு எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது நீங்கள் முதல்ல தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய இன்னொரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையில் பிரச்சனைகள் வரும்போது தீவிரமாக தீவிரித்து கொண்டு வரும்போது, தீவிரமாக அது தீவிரித்து கொண்டு வரும்பொழுது தெரப்பல நிற்கிறவள் யார்? அது தீவிரித்து வரும்பொழுதுதான் நமக்கு துணை செய்வார். ஒருவரும் இருக்க மாட்டார். மனுஷ ரீதியாய் மனுஷர்கள் இருந்தாலும் கூட அது பலனளிக்காது. பலனளிக்காது. ஆனால் உன்னதமானவரோடு கூட இருந்து அந்த நேரத்தில் உன்னதமானவரை நோக்கி கூப்பிடுகிறவருடைய கூப்பிடுதலுக்கு அவர் இறங்கி வருவார். நாம் தாறுமாறாக பேசுவோம் என்றால் நாம் கேட்கும் அந்த விண்ணப்பத்திற்கு அவர் வரமாட்டார். மற்றவர்களையெல்லாம் அழ வச்சுட்டு நம்ம நான் அழுகுறேன், நீங்கள் எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி கேட்டால் இறங்க மாட்டார். அவர் இறங்கி அவருக்கு பயந்து அவருக்கு உகந்து நடக்கிற பிள்ளைங்க, திட்டத்தில் நடக்கிற பிள்ளைங்களுடைய ஜெபத்திற்கு அவர் இறங்கி அவருடைய பிள்ளைகளுக்கு வந்திருக்கிற பேராபத்தில் அவர் பறந்து காக்கிற பட்சி போல தம்முடைய பிள்ளைகளை தப்ப வைத்து காப்பாற்றுவார். தற்காலிக கூடாரம் நிரந்தரம் அல்ல. தற்காலிக கூடாரம் என்றால் தற்கால இருப்பிடங்கள் நிரந்தரம் அல்ல. உன்னதமானவருடைய திட்டத்தில் நல்ல காரியங்களை வச்சிருப்பார் உள்ள. எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்த காலத்திலெல்லாம் எப்படியெல்லாம் நம்மளை தேவன் நமக்கு தப்புவித்து காப்பாற்றி உதவி செய்து ஒத்தாசை செய்து மனுஷ தயவுகளை கொடுத்து தேவ தயவில் மனுஷ தயவை கிடைக்கும்படி செய்து எப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்தி நம்மை காணாமலே கொண்டு உட்கார வைத்தார். அதுக்கு தான் ஒரு 4 சுத்து 4 பாதை 4 இப்படி போய் அப்படி போய் அவர் வச்சிருக்கிற எல்லையில் கொண்டு நிற்கும் போது அவருடைய திட்டத்தில் அது நிறைவேறும். ஆமென். ஆனாலும் அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார்.
ஒவ்வொருவரையும் அவர்களை வழிநடத்தி போகிற பாதையில் அவர்களை உருவாக்கி விடுவார். அவர்களை உருவாக்கி விடுவார். விட்டுற மாட்டார். வலது பக்கம் போகிறார்களா, சரி போகட்டும். இடது பக்கம் போகிறார்களா, போகட்டும். ஆனாலும் உன்னதமானவருடைய திட்டத்தில் இருக்கிறதை அவர் நிரூபித்திருவார். உன்னதமானவருடைய திட்டத்தில் அவர் வாயின் மொழியினாலே வந்த நல்ல வார்த்தைகள், என்னென்ன வார்த்தைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னாரோ அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றாமல் விடமாட்டார். அவரை மட்டும் பிடிச்சுக்கணும். சில விருப்பங்கள், இப்பொழுது நாம் ஆசைப்பட்ட சில விருப்பங்கள் எல்லாம் நமக்கு சிலது நிறைவேறும். இப்போ நிறைவேறும், அது சரி, ரைட், ஓகே, நிறைவேற்றி போகுது. ஆனால் உன்னதமானவருடைய விருப்பம் என்று ஒரு நல்ல விருப்பம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த நல்ல விருப்பம் எல்லாம் நம்மை கொண்டு தேவன் செய்கிற காரியம், நமது மூலமாக தேவன் செய்து மகிமைப்படுகிற காரியத்திற்கு சாத்தான் 1000 மடங்கு விரோதமாக நிற்பான். சாத்தானும் சாத்தானுடைய சேனைகள் நிறைய, அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எக்கச்சக்கமாக நிற்கும். உலகமே இந்த மகனுக்கு இந்த தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறக்கூடாது என்று சொன்னாலும், அல்லது ஒரு மகளுக்கு நிறைவேறவே கூடாது என்று ஒருமிக்க சொன்னாலும் தேவன் சொன்னது தான் நிறைவேறும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொன்னது தான் நிறைவேறும். நம் உள்ளத்திலே வைத்திருக்கிற அநேக காரியங்கள், யோசனைகள் எல்லாம் நிலைக்காமல் போயிடும். நம்ம இடத்துல நிலைக்காமல் போகும். அவரோடு அவர் நம் வாழ்விலே நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிற யோசனைகள், ஆலோசனைகள் எல்லாம் மகா சிறந்தது, சாதாரணமானதே கிடையாது. அப்போ உன்னதமானவருடைய வழி சித்தத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நடக்கிற காரியத்தில் நம்மை பிரிக்கிற காரியம் நிறைய வந்தாலும் கூட அதுக்கு ஒப்பு கொடுக்காம இசைவாய். சிலது பாசத்தை காட்டி வரும், சிலது நேசத்தை காட்டி வரும், சிலது கொஞ்சம் அரவணைக்கிற மாதிரி வரும், சிலது ஒரு உதவி செய்கிற மாதிரி வரும், சிலது கொஞ்சம் ஒத்தாசை செய்கிற மாதிரி வரும், சிலது தூக்கி விடுற மாதிரி வரும், நான் நல்லது செய்கிறேன்னு சொல்கிற மாதிரி வரும், மனம் பொருந்தின மாதிரி இருக்கும். ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் 1000 சொல்கிறோம். ஒரு சகோதரன் ஒரு சகோதரியை இன்னொரு சகோதரி நேசிக்கிறது அவ்வளவு அரிதாக இருக்குது. ஆனால் நம்ம இதுலேருந்து நிறைய சொல்கிறோம், நிறைய பார்க்குறோம், நிறைய கேட்குறோம். நம்ம நிறைய எடுத்து உதவி செய்கிறதுக்கு சில உதவிகள் கூட செய்யலாம். ஆனால் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம், ஒரு ஆபத்து, ஒரு அர்ஜென்ட்டுன்னும் போது நம்மளால் உதவி செய்ய இந்த உலகத்தில் மனுஷர் மறுக்கிறோம். ஆனால் சொல்லும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சகோதரனும் சகோதரிகள் என்று சொல்லுகிறோமே தவிர அந்த உள்ளான அந்த பாசம், நேசம் நாங்கள் உங்களுக்கு இல்லையா? தேவன் கொடுத்த பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்கு இல்லையா? ஏன் இல்லை உங்களுக்கு? நாங்கள் இல்லை. ஏன் நீங்கள் கலங்குறீங்க? தைரியமாக இருங்க. ஏன் தைரியமாக இருங்க? திக்கற்று போய் நிற்கிற இந்த சூழ்நிலையில் தேவன் தந்தவங்க இல்லையா? தேவன் தான் செய்கிறாரு, தேவன் தந்தவங்க இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த பூமியில் மிக அரிது. அப்போ அவருடைய திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அப்போ சாத்தான் அந்த சைடு இருந்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் அவனுக்கு என்ன வேலை பண்ண மாட்டாங்க. இது கொஞ்சம் தூக்கி ஒரு 2 நாள் ஆட்டினா விழுந்துடும், இது 2 நாள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தா விழுந்துடும், இது 2 காமிச்சா அப்படி விழுந்துடும், இப்படி கொடுத்துருன்றதெல்லாம் அவன் பெருசாக வேலையெல்லாம் பெருசாக அதுக்கெல்லாம் டீம் ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டான். அதுக்கு டீம் லீடர்லாம் மேனேஜரெல்லாம் நியமிக்க மாட்டான். பெரிய சூப்பர்வைசர்களை நியமிக்க மாட்டான். அதுக்கெல்லாம் பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்களெல்லாம் அவன் நியமிக்க மாட்டான். சாத்தான் நியமிக்க மாட்டான். தேவனுடைய அனாதி தீர்மானத்தின் திட்டங்கள் என்று பல திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டத்துக்கு அவன் கருவிலிருந்தே வேலை செய்வான். யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, எந்த மகளை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ கருவிலிருந்து ஒர்க்க ஆரம்பிப்பான். அதிலிருந்து ஆரம்பித்து அதில் எடைய வந்து அதை பிரேக் பண்ணி ஒன்றுமில்லாதாக்கும்படி செய்கிற காரியங்கள். அவன் எத்தனை பிரேக் டவுன் பண்ணாலும் பஞ்சர் ஆக்கினாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் முறியடித்து அதையெல்லாம் தாண்டி அவர் திட்டத்தை நிறைவேற்றிடுவார்.
ஏசாமிக்கே அதை கருவிலிருந்தே செய்ய ஆரம்பிச்சிலேருந்தே தேவன் இந்த பூமியில் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டான். கருவில் இருந்தல அந்த வார்த்தை ஸ்திரீயின் வித்து அவர் தலையை நசுக்கு நீ குதிக்காலை நசுக்குவாய் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை யாருன்னு அறிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டான். காயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவனாக தான் இருக்குமோன்னு அப்பத்தில் இருந்து. அப்படியானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். கர்த்தருடைய அரவணைப்பை நாடுவது நல்லது. கர்த்தருடைய மடியில் படுத்திருப்பது நல்லது. கர்த்தருடைய மார்பகத்தில் சாஞ்சிருப்பது, அப்பாவுடைய மார்பகத்தில் சாஞ்சிருப்பது மகனுக்கும் மகளுக்கும் நல்லது. எந்த வயதாக இருந்தா என்ன, அவருடைய வயது என்ன, நம்ம என்ன சிருஷ்டித்தவருடைய வயது என்ன சொல்லிட்டு, அப்போ அவருடைய நேசத்தை நாம் நாடுவது நல்லது. நித்தமும் அவர் பாசத்தை நாடுவது நல்லது. அவருடைய இரக்கத்தையும் அவருடைய இரக்கத்தில் கிடைக்கிற பராமரிப்பை நாம் நாடுவது நல்லது. நாம் மற்றவங்க கை நம்ம பிடிக்கிறது இல்லை, நம்முடைய கையை அவர் கையில் கொடுத்து நம்மை நடத்தும் என்று சொல்வது நல்லது. அப்பா நடத்துறது தான் நல்லது. தாய்மாமன் நடத்துறது நல்லது இல்லை. நீங்கள் தாய்மாமன் யாரும் இல்லை, தாய்மாமன் நடத்துறதில்ல, மனுஷன் நடத்துறது நமக்கு என்ன இல்லை, நல்லது அல்ல. தகப்பன் நம்மை நடத்துவது நல்லது. ஆமென். தகப்பன் நல்லது. நாம் அநேக வேலைகளை சொல்கிறோம் இல்லையா, ஐயோ நம்ம இதில் மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ இதில் நம்ம தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ நம்ம இதை செய்யாமல் இருந்தால் நம்ம இந்த நிலைக்கு இருந்திருக்க மாட்டோமே, நம்ம இந்த நிலைக்கு அலைய வேண்டியதில்லை, இந்த நிலைக்கு அந்த மனுஷன் நல்லா இருந்தால் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், இந்த மனுஷன் நல்லா இருந்தால் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்னு சொல்கிறோம்ல, நம்ம வழக்கத்தில் நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே சாத்தான் அவன் திட்டத்தில் கொண்டு வந்து கவுத்து விட்டுறது. நம்ம ஒரு காரியத்தை பார்த்து கொண்டு வந்தோம். இதில் தாவீதை குறித்த கர்த்தர் பேசிக்கொண்டே வந்தார். ஆடுகளின் பின்னே இருந்த தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்து அவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். சாத்தான் அதை பார்க்குறான். யாரா இவன் இந்த தாவீது, இவன் மேலே கர்த்தர் ஏன் அவன் நோக்கத்தை வச்சிருக்கிறார், அவன் மேலே அப்படி ஒரு இரக்கத்தை வச்சிருக்கிறார், அவன் மேலே சிங்கத்தை கிட்டேருந்து காப்பாற்றுறாரு, கரடி கிட்டேருந்து காப்பாற்றுறாரு, அவனுக்கு கொடுத்ததை அவருடைய பலத்தினால அவன் அதை காப்பாற்றுறான். எல்லாமே அவனுக்கு என்ன ஒரு தனி ஒரு இதை வச்சுட்டே வர்றாரு. பார்ப்போம். அப்போ ஏதோ ஒரு திட்டத்தை தேவன் அவன் வாழ்க்கையில் மேன்மையானதை வைத்திருக்கிறார். ஃபாலோ, எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க சொல்கிறாங்களே, நம்ம இதிலெல்லாம் எல்லாம் கேட்கும் சொல்லுவோம்ல, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு. அப்படி ஃபாலோ. அவங்களுடைய தகப்பன், அவனுடைய தாய் யார், தாவீதுடைய தகப்பன் தாய், சகோதரர்களுக்கு அவர் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. ஒரு மகன், ஒரு வீட்டுக்கு கடைசி மகன், சகோதரர்களுக்கு ஒரு இளைய சகோதரன், அவ்வளோதான். அவருக்கு சகோதரன் சகோதரியும் உண்டு அவருக்கு. அதெல்லாம் ஒரு சாதாரணமாக வச்சுருந்தாங்க. ஆனால் தேவனோ ஏற்ற வேளையிலே சாமுவேலை அனுப்பினார், அபிஷேகம் பண்ணினார், அபிஷேக தைலத்தை ஊற்றினார். தேவ ஆவியானவர் அவரிலே வந்து சிலம் வயதிலே அவர் மேலே வந்து இறங்கினார் என்று. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த துஷ்ட மிருகங்கள் அது இது இப்படிப்பட்ட காரியங்கள், சில திருட வர்றவங்க, ஆடுகளை திருட வர்றவங்க, கள்ளர்கள், இப்படிப்பட்ட இதை தான் தாவீது சந்திச்சுட்டு வந்தார். அபிஷேகம் பெற்ற பிறகு தேவ ஆவியானவர் உள்ளே வந்துட்டார்னு சாத்தானுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆஹா, ஆனால் அது என்ன, அது தெரியாது. அது என்ன இந்த இளம் வாலிபனை கொண்டு தேவன் இவன் மீது மிகுந்த தெய்வம் இரக்கத்தையும் வைத்து இவனை எல்லாவற்றிலும் தப்ப பண்ணி காப்பாற்றி வர்றாருன்னா, இந்த இளம் வயதிலே அவனை காப்பாற்றி வர்றார். இவனும் தன் தகப்பனை நோக்கி, என் பிதாக்களின் தேவனே, இந்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனே, என் தகப்பனே என்று சொல்லி இவன் தன் தேவனையே நோக்கி, இந்த விளைவத்தில் வேற இதில் என்டர்டைன்மெண்ட் இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், அதில் போகலாம், இதில் பல காரியத்தில் தன் சந்தோஷத்தை அவன் ஈடுபடுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் எதுலையுமே அவன் அப்படி இல்லாதபடி, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை,
அதை கண்ணுங்கருத்தமாக பார்க்கணும். அந்த மேய்ப்பன் என்ற வேலையை கண்ணுங்கருத்தமாக பார்க்கணும். பிரதான மேய்ப்பனாகிய தகப்பனாகிய அவரையே நோக்கியே பார்த்துக்கிட்டே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு பழக்கத்தை, ஐக்கியத்தின் பழக்கத்தை வளர்த்து கொண்டே வந்தான் தாவீது. இவன் பார்த்து கொண்டே வரான், பார்த்து கொண்டே சாத்தான் பார்த்துட்டு வரான். தேவன் தனது கரத்திலே அவனை குறித்து தொடக்கம் முதல் இறுதி வரை அவன் வாழ்நாள் முடியறதுக்கு வரைக்கும் அவன் இருக்கிற திட்டத்தையும், அதற்கு பின் அவன் சந்ததிகள் பல ஆயிரங்கள் கழித்து ஆண்டுகள் கழித்து நிறைவேறப் போகிற சகல காரியங்களையும் அவர் திட்டத்துக்குள்ளே வச்சிருக்கிறார். வச்சுத்தான் இந்த தாசனை பிறக்க செய்தார் என்று சொன்னார், பிறக்க செய்தார் என்று. அப்போ சாத்தா அவன் கையில் ஒன்று வச்சுக்கிட்டு எந்தெந்த வகையிலெல்லாம் இவனை இது பண்ணணும், அட்டாக் பண்ணணும் என்று. அப்போ நமக்கு தெரியும், கோலியாத்து என்ற ஒரு ராட்சதனை கொண்டு வந்தான், கொண்டு வந்து நிறுத்துகிறான். டார்கெட்டே அதுதான், மறைவான டார்கெட்டே அதுதான். எப்படியும் தாவீது வெளியே வருவான், எப்படியும் தேவன் அவனை கொண்டு வருவார். தேவன் கொடுக்குற அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொள்வது. ஒருவேளை தாவீது பயன்படுத்தாமல் போயிருந்தார் என்றால் இன்றைக்கு அவருக்கு தேவனுடைய நோக்கம் நிறைவேறுறது அரிதாக இருந்திருக்கும். ஆனால் கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் பயன்படுத்தி கொண்டார். அதுவும் இளம் வாலிபன். ராஜாவுடைய சேவகர்கள், தளபதிகள், ராஜா சவுல் உள்பட அத்தனை பேரும் அவங்கிட்ட சண்டை போடுறதுக்கு பயந்து அலறிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தேவன் கொடுத்த ட்ரைனிங்கில் ஒரு கரடி தான் அவன் ஒரு சிங்கம்தான் அவன். நம்ம ஒரு பெரிய சைஸ் பூனை நம்ம மேலே எகிரி வந்தாலே நம்ம என்ன செய்து விடுவோம்? நான் யாராக இருந்தாலும் என்ன செய்வான்? ஓடுவேன்ல. அப்படின்னா நம்ம சொல்லுவோம் பூனைய இல்லை, பண்ணவே மாட்டான். பூனை வாழை பிடிச்சின்னு அப்படியே சொயிட்டி எதோ காட்டுறோம்ல, ஏதோ பிக்சரில் பார்க்குற மாதிரி, ஒரு சீனரியில் பார்க்குற மாதிரி நம்ம நினச்சி அதை பூனையை பிடிச்சி வாழை பிடிச்சி தூக்க முடியுமா? பூரிரும் கடிச்சிடும். வீட்டு மனுஷரே ஒருத்தரை எப்படி கடிக்கிறாங்க. வீட்டு மனுஷரே எப்படி கடிக்கிறாங்க? நீ போ, நீ தேவையில்ல போ, நீ சொல்லிட்டு லப்புன்னு ஒரே கடிச்சு போடுறாங்களே. பூனை கடிக்காமல் விடுமா? பூனை ஒரு மாதிரி கத்துனாலே நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும். சில நேரங்களில் குழந்தை அழுகுற மாதிரி கூட அழுவும். அது ஐயோயோ, அது நல்லவே இல்லையே சகுனம். குழந்தை அழுதா சகுனம் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பூனை சில நேரம் குழந்தை மாதிரி அழும். ஐயோ என்னன்னு தெரியல, கட்டது எதோ நடக்க போதா தெரியல, இது இந்த மாதிரி ஒரு ஊழையிட்டு இருக்குது, இந்த மாதிரி ஒரு சத்தம் இருக்குன்னு நமக்கு அது பிடிக்காது. ஆனால் நிஜமாகவே காட்டு சிங்கம்லாம் வந்தால் நம்ம என்ன ஆகும் இல்லையா? நம்ம எதோ அறிக்கை பண்ணுறதுக்கு அந்த நேரம் கிடைக்குமா? அந்த நேரம் இல்லை. நம்ம ரன்னிங்கில் இப்போ ஓடுறாங்க, 100 ஓடுறாங்க, 200 ஓடுறாங்க, அதில் ஓடுறாங்க. அது மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மளும் அது மாதிரி ஓட முடியுமா? அதில் 100 ஓடுறவங்களே அங்கே ஓட முடியாது. அந்த பயத்தில் மாட்டிக்குவோம், பிடிச்சி தனித்தனியாக எடுத்துறோம். ஒரே அடியில் அடித்து நகம் 6 இன்ச்சு நீளம் இருக்கும். அப்படி அடித்தோன்னே உள்ள தொடைக்கு அந்த பக்கத்தில் பின்னாடி பக்கம் வந்துடும் அந்த நகம். அந்த மாதிரி இருக்கக்கூடியதை அடித்து தேவனுடைய பலத்தினாலே, ஆவியானவர் பலத்தினாலே தாவீது கொன்றான் என்று நமக்கு தெரியும். அதே அங்கே சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நான் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், இந்த மாதிரிலாம். என்ன இவன் புரோடா விட்றான், நான் அதை அடித்தேன் இதை அடித்தேன்னு. இங்கே அதெல்லாம் அடி. இவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரு வீரன். கத்தி எப்படி சொல்லட்டணும், எப்படி குத்தணும், வெட்டணும்னு ப்ராக்டிஸ் பண்ணவன். இவன் மிலிட்ரி. நீ ஒன்றுமே இல்லை. நீ ஆவியானவர்ன்ற, பலன்ற, அவர் எனக்கு கொடுத்தாருன்ற, ட்ரைனிங்ன்ற, அதுன்ற, இதுன்ற. உனக்கு கத்தி தூக்கத்துக்கே பலன் கிடையாது, கத்தி வெயிட்டே நீ கிடையாது, வெயிட்டு கிடையாது. இன்னும் அற்பமாய் எண்ணுகிறார்கள். ஆனால் கடைசியில் கர்த்தருடைய நாமத்தினாலே கவன்கள் எறிந்து கொன்றான் என்று நமக்கு தெரியும். அப்போ கொன்றபோது இவன் சவுல் தான் சொல்கிறாரு, என் கண்ணில் உனக்கு இரக்கம் கிடைச்சது, ஈசாய் மகனே இரக்கம் கிடைச்சது, நீ என் கூடவே இரு, எனக்கு கூடவே நீ ஆயுததாரியாயிரு, என்னோட கூடவே இருன்னு. அவனை அசுத்தாவி அவனை அலக்களிக்க வரும்போது, யாரை? சவுலை. நல்லா கேட்டுக்கணும். சவுலை அலக்களிக்க வரும்போது அவன் ஈட்டியை எடுத்து, அசுத்தாவி ஈட்டியை எடுத்து வீசும்போது யார் மேலே வேணாலும் வீச வேண்டியது தானே இல்லையா? யார் மேலாம் எடுத்து வீச வேண்டியது தானே? அது என்ன, தாவீது மேலே தான் வீசணும். அவன் செய்தது என்ன? அவன் அந்த தம்புராவை வாசிக்கும் போது ஆவியானவர் வருவார். அந்த வாசிக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற ஆவி அவனை விட்டு வெளியே போகும்.
அவனை விட்டு அந்த அலக்களிப்பை விட்டு என்ன செய்யும், வெளியே போவோம். இப்போ நம்ம பாருங்க, அசுத்தாய் நல்லா பேசிட்டு இருப்பாங்க ஆண்டவரை பற்றி. அசுத்தாய் உள்ளே வந்து பூந்துச்சுன்னு வச்சுங்க, வீடே நாளாயிடும். அடாபுடா டடா புடா டாடா புடா டாடா புடா டாடா புடான்னு 10 பேர் குடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து தகராறு பண்ணதை விட இது அதிகமாக இருக்கும். டடக்கா புடக்கா டான புடனா வீடோ பற்றி எரியும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சா உடனே, நானா அப்படி பேசினேன், நானா அப்படி நடந்தேன், நானா குத்திட்டேன், பின்னாடி வந்துருச்சா பாரு, ஐயோ பின்னாடி வந்துருச்சா, நான் எடுத்துறேன் இரு, ஒன்றும் கவலைப்படாத, ஐடெக்ஸ் போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ டோரி அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அப்படி இருந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிலர் அது கூட சொல்ல மாட்டாங்க, சொல்லுவாங்க. சொல்லிட்ட பிறகு இனி நான் உனக்கு குத்தவே மாட்டேன், கவலையப்படாத. அடுத்த ட்ரிப்பு குத்தும் போது இதை விட 2 அடி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே குத்திடுறேன்னு குத்தி விடுவாங்க. இது எல்லாம் உலகத்தில் நடக்குது. ஆனால் நடக்கணும்னு நடக்கலை, செய்யணும்னு செய்யலை. ஆனால் அவன் வந்துடுறான். நாம் சிந்தனையும் எண்ணங்களும் தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக நம்மை நடத்தி கொண்டு போகிற வழிக்கு, பரிசுத்த வழிகளுக்கு, நீதியான வழிகளுக்கு, நியாயமான வழிகளுக்கு, அன்பின் வழிகளுக்கு மாறாக யோசிக்கும் போது உள்ளே வந்துடுறான். அவருடைய திட்டத்தில் இருக்கிற எந்த சிசுவானாலும் சரி, அது வாலிப மகளானாலும் சரி, அது நடுத்தர வயதானவங்களாக இருந்தாலும் சரி, அவன் விட்டு வைக்கவே மாட்டான். பிறரை பார்த்து பிறரை ஒப்பிட்டு நாம் பார்க்கவே கூடாது. தேவன் நமக்கு வச்சிருக்கிறது மிக சிறந்தது. தற்காலிகத்தில் அது தெரியாவிட்டாலும் தேவன் அவரவர் வாழ்வில் வைத்திருக்கிறதை, அந்த சிறந்ததை தான் அவர் வச்சிருக்கிறார் என்று பார்க்கும்படி, கேட்கும்படி, சொல்லும்படி வைப்பார். அன்றைக்கு தாவீதை அற்பமாக எண்ணின மக்கள், ஜனங்கள், குடிகள், அந்த தேசத்தார் பலரும் எல்லாம் இருந்தாங்க. அவன் அந்த ஈட்டியை எய்த போது வீசின போது அது அவன் மேலே குத்தாம அவனை விலக்கி கர்த்தர் தப்புவித்தார். தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி, தாவீதை தெரிந்து கொள்வதற்கும் முன்னாடி அவனுக்கு என்ன சம்பவிக்கும்னு அவருக்கு தெரியும். அவனுக்கு, ஆண்டவரே உங்கள் ஆவியை எனக்கு தந்து, அவன் ஈட்டி எடுத்து விடுறான், உங்கள் ஆவியை எனக்கு தந்தீங்க, உங்கள் ஆவினால் நான் பாட்டு பாடுறேன், உங்கள் ஆவினால் அந்த கிண்ணறத்தை வாசிக்கிறேன், நீங்கள் வந்து இறங்குறீங்க, நீங்கள் வந்து இறங்குறதுனால தான் அந்த ஆவி போகுது. ஆனால் அது என்ன பண்ணுது, தாவீதை கொன்று போடும்படி வருது. இப்படி பல முறை அவனை முயற்சி செய்தது. இப்படி ஒரு திட்டத்தையா கொஞ்சம் கொஞ்சமாக அவன் காயை நவுத்தி ஆரம்பத்திலே ஒன்றொன்னா நவுட்டிக்கிட்டே வரான். அவனுடைய மகளை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி அவமானப்படுத்தி அழ வைக்கிறான். தான் மூத்த மகளை மோராவை கொடுப்பேன் என்று சொல்லிட்டு, அவன் கேட்கல, எனக்கு கொடுன்னு சொல்லிலாம் கேட்கல, அவன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்க மாட்டேன்னு வேற ஒருத்தனுக்கு கொடுத்து வெறுப்பேத்தி அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி அப்படி நோகடிக்கிறான். அடுத்தது ஒன்று அவன் சொல்கிறான், நுனித்தோள்களெல்லாம் கட் பண்ணி ஆண் மக்களுடைய நுனித்தோளெல்லாம் வெட்டி, பெலிஸ்தருடைய இதெல்லாம் வெட்டி கொண்டு வான்றான். அதெல்லாம் சாதாரணமான காரியம் இல்லை, மிகப்பெரிய கலவரத்தையும் கொண்டு வந்து ஆலையை காலி பண்ணிவிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் காய் நவுத்தலையும் பண்ணுறான். அதையும் தாவீது செய்து முடிக்கிறான், கர்த்தருடைய கிருபையில செய்து முடிக்கிறான். ஒவ்வொன்றுலேயும் அவனை எல்லாருடைய பகையையும் வெறுப்பையும் கோபத்தையும் அந்த பெலிஸ்தர் ஆகிய அந்த இனத்தாருடைய கோபத்தை அவன் சம்பாதிக்க வேண்டும், அவர்கள் இவனை கொன்று போட வேண்டும் என்று இலைமரக்காய இந்த வேலையை நடத்துகிறான். எல்லாம் யார் திட்டத்தில் நடத்துகிறான், இந்த சவுலு சாத்தானுடைய திட்டத்தில் நடத்துகிறான். சாத்தான் சவுலை வச்சு சவுளுடைய ஆட்களை வைத்து நடத்தினான். அதுலேயும் தேவன் அவனை என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கவே இல்லை, எதுலேயும் ஒப்பு கொடுக்கல. இப்படி ஒன்றனாக வரும்போது ஒவ்வொன்றாக கடந்து வருகிறது. அவன் வாழ்க்கையில் கடந்து வரான். வாழ்க்கையில் அவனுக்கு 30வது வயதில் அவன் ராஜாவாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். எப்ரோனில் ஆட்சி செய்கிறான், யூதாவிலே ஆட்சி செய்கிறான். ஆனால் பாருங்க, அவனுக்கு பகையாளிகளும் அவனுக்கு துரோகிகளும் எக்கச்சக்கம். அவனுக்கு
எக்கச்சக்கம் எக்கச்சக்கம். இப்படி அவன் ஒவ்வொன்றாக வெற்றி கிடைத்து அவனுக்கு திருமணம் ஆகிறது. அக்கினோவாவை திருமணம் செய்கிறான், பிள்ளைகள் பிறக்கிறது. அடுத்தது இவளை அபிகாயிலை திருமணம் செய்கிறான். இப்படி செய்து வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்து எல்லா கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு வீட்டிலே அவன் வாசமாய் இருக்கிறார். அதுதான் நம்ம பார்த்தோம், வாசமாய் இருக்கிறார். அவர் யோசிக்கிறாரு, நான் நல்ல வீட்டில் அரண்மனை என்ற பெரிய வீட்டில் வசிக்கிறேன். தேவனுடைய பெட்டியோ உடன்படிக்கை பெட்டியோ திரைச்சீலையின் கீழே இருக்குதே. நான் எளியவன், எங்கேயோ இருந்த அருகதை இல்லாதவன், ஆடுகளுக்கு பின்னே கடந்தவன், ஆட்டு புடுக்கைகள் வாசனைக்குள்ளே நான் கடந்தவன், அந்த நாட்டத்தில் இருந்தவன், படுத்து உறங்கினவன், என் பெற்றோரால் வெறுக்கப்பட்டவன், வெறுப்புக்கு ஆளானவன், அற்பமாக எண்ணப்பட்டவன். அப்படிப்பட்ட என்னை, எங்கோ இருந்த என்னை, இஸ்ரவேலில் என்னை ராஜாவாக என்னை தேவன் உட்கார வைத்திருக்கிறார். நான் மனதில் கூட யோசித்ததில்லை, சிந்தித்ததில்லை. ஆனால் அவருடைய திட்டத்தில் என்னை கொண்டு வந்து உட்கார வச்சு என்னை சம்பூரணமாய், என்னை சமாதானமாய், என்னை விக்ட்ரியோட என்னை நடத்துகிறாரே. ஆனால் அவருடைய உடன்படிக்கை இப்படி இருக்குதே. அப்போது ஒரு ஆலயத்தை நான் என்ன செய்யணும், நான் கெட்டணுமே, செய்யலாமே என்று மனதில் அவருக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் வருது. அப்போ வரும்போது கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவர் வரார். அவர்கிட்ட சொல்கிறான். அவர் சொல்கிறார், உன் மனத்தில் என்ன விருப்பம் இருக்கோ கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார், இங்கே செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சொல்லிட்டு அவர் போன பிறகு அவர்கிட்ட கர்த்தர் பேசுகிறார் இந்த தீர்க்கதரிசியின் இடத்துல. அதை வந்து இவர்கிட்ட சொல்கிறார், ஆடுகளுக்கு பின்னே தெரிந்த உன்னை நான் இப்படி எடுத்து உன்னை ஆளாக்கி உன்னை பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு தரிப்பித்து உன்னை இப்போ சமாதானமான ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுத்து நீ என்ன வேணுமோ உனக்கு எல்லாமே கொடுத்து உனக்கு எனக்கு வச்சிருக்கிற உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்றார். அவர் இருக்கிறது எதில், அரண்மனை போன்ற ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த, இன்றைக்கி சொல்கிற ரோசுட்டு மரம் என்று சொல்லுகிறார்களே, அது போல் ஒரு மரம், அது கேதுரு மரம். மிக விலை உயர்ந்த மரம், அதுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை. கேதுரு தேவதார மரங்கள் போல் ஒரு மிஞ்சின மரம் எதுவும் இல்லை. அப்படி மரத்தில் செய்யப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் நான் வசிக்கிறேன். அப்பா நான் சொல்கிறார், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு. ஆனால் அவர் சொன்னது ஏதோ கல்களினாலோ அல்லது மரத்தினாலோ கட்டப்பட்ட வீட்டை குறித்து சொல்லலை. அவர் வாழ்க்கையில் ஏசப்பா, அவர் சந்ததியில் வரப்போகிற காரியங்கள், வரப்போகிற ஏசப்பாவுடைய அனாதி திட்டங்கள், காரியங்கள், அதற்கு பின்னாக தேவனுடைய வருகைகள் எல்லாமே அது இந்த லிஸ்ட்டில் தேவன் அழகாக வச்சிருக்கிறார். நேர்த்தியாய் தேவன் வைத்திருக்கிறார். அதில் ஒரு பாட்டு வரைக்கும் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லி அனுப்புகிறாரு. தீர்க்கதரிசியின் இடத்துல கேட்டுட்ட பிறகு இவர் கர்த்தர்கிட்ட போகிறாரு. கர்த்தர்கிட்ட போய் கேட்குறாரு. அதெல்லாம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். போய் கேட்குறாரு. தீர்க்கதரிசினோட பாட்டில் சொன்னதை விட அதுக்கு அடுத்த 2வது பாட்டு இன்னும் அதிகமாக சொல்கிறார் கர்த்தர் தாவீதுக்கு. அதை சொல்கிறார், நீ மனுஷ முறைமையாக எனக்கு சொன்னீரே. நம்ம பேசுகிறோம்ல இப்படி, அதை தான் அப்படி சொல்கிறார். மனுஷர் முறையாக பேசுவதை போல எனக்கு வெகு காலத்தின் செய்தியே எனக்கு சொன்னீரேன்னு. அப்போ சாத்தான் பின்னாடியே வரானே, பின்தொடர்ந்து வரானே, பார்த்துக்கிட்டே வந்தானே, உன்னை எங்கே வைக்கணும்னு வச்ச. இப்போ நீ அரண்மனையில் வந்து ரொம்ப ஜோராக இருந்து கொழுப்பு எடுத்துக்கிட்டு நீ பேசிக்கிட்டு உனக்கு தேவன் இருக்கிறாருங்கிற இதில் நீ எல்லா வேலையும் நடப்பிக்கிறியே. நான் உனக்கு பண்ணுறேன் தான் இன்னும் நான் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டேன். அப்போ நீ அப்போ என்ன இவன் இப்படி ஒரு விருப்பத்தை உள்ளே இருந்து வெளியில் கொண்டு வரான் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இந்த விருப்பத்தை தாவீதுக்குள்ளே போட்டவரும் கர்த்தரா இருப்பாரோ அப்படி வெளியில் அப்படி சொல்ல வச்சு, அந்த டிசைர், அந்த ஆசையை, அந்த விருப்பத்தை சொல்ல வச்சு அதில் சரியில்லாததை விட்டுட்டு அவர் என்ன சொல்ல வராருன்றதையும் ஒருவேளை சொல்ல வைக்கிறதுக்கு இப்படி ஏவி விட்டிருப்பாரோ, உள்ளத்தை இருதயத்தை ஏவி இருப்பாரோ என்று எண்ணி அவன் பார்த்துட்டு அப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல என்ன சொன்னார், இவனிடத்துல என்ன சொன்னார், வெகு காலத்தின் செய்தியை மனுஷ முறைமையாய் சொன்னீரே, அதுக்கு நானும் என் வீடும் என் மக்களும் எம்மாத்திரம், நாங்கள் அதுக்கு அருகதையே இல்லாதவன். இதுவரைந்தும் தேவரீர் செய்ததே பெரிய காரியம். ஆனால் செய்த அந்த காரியம் உமது பார்வையிலே கொஞ்சம் காரியம். இனி நீர் செய்ய போகிற அநேக ஆண்டுகள் கழித்து நீர் இதுக்கு பிறகு நீர் செய்ய போகிற ஒவ்வொன்றையும் செய்கிறது பிரமிக்கத்தக்க பிரம்மாண்டமான
காரியங்களை நீர் செய்ய போகிறீரே. அதை ஆண்டவரே எங்கள் வழி சந்ததிகள் அதை இழந்திடாதபடி அதில் நாங்கள் கெட்டு அழிஞ்சிடாதபடி உம்முடைய திட்டத்தின் நோக்கங்கள் நிறைவேறாமல் போயிடாதபடி இருக்க தேவரீர் அடியான் வீட்டை நினைத்தருளும், அடியான் வீட்டை ஆசீர்வதித்தருளும் என்று ஒவ்வொன்றுக்காக ஜெபம் பண்ணுறார். நேத்தியாக ஜெபம் பண்ணி முடிச்சிடுறாரு. எல்லாம் செம்மையாக நடக்குது. நடந்து முடிஞ்சு கொஞ்சம் காலம் கழித்து அப்படி வருகிற வேளையில் ராஜாக்கள் யுத்தம் செய்யும் காலம் வந்தபோது யோவாப்பை ராப்பா பட்டணத்துக்கு அனுப்புகிறான், யுத்தத்துக்கு அனுப்புகிறான். அனுப்பி அங்கே எல்லாரும் படதளபதிகளை எல்லாம் அங்கே அனுப்புகிறான். ராஜாவா தாவீது அங்கே இருந்து விட்டான். அவன் அநேக நேரங்களிலே அரண்மனையிலே உப்பரிகளே அவன் உலாவி இருக்கிற நாட்கள் இருந்திருக்கும். ஆனால் சாத்தானோ தேவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறுது தாவீதே நான் பார்க்குறேன், உன் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறுது பார்க்குறேன். உன்னை கொண்டு தேவன் செய்யாதபடி நீ நல்ல வளர்ச்சி அடைந்த நல்ல நிலையில் இப்போ ஓரளவு வந்துட்ட. ஆனால் இப்போ உனக்கு அதை நிறைவேற்றதை என்ன பண்ணணும், இதுவே அதிகம், நிறைவேற்ற விடவே மாட்டேன், சீர்குலைப்பேன், ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற வேளையில் தாவீது யுத்தத்திலும் காரியங்களில் போனதில்லை. எங்கே இடத்துல ஒரு சின்ன பலவீனம் என்ன இருந்ததோ, என்ன ஒரு துவாரம் இருந்ததோ, பூரிக்கலே அவன் நடந்து பொழுது ஒரு ஸ்திரீ குளிப்பதை பார்த்து அது யார் என்று சொல்லிட்டு பர்சேபால் நமக்கு தெரியும் வேதத்தின்படி. அந்த பர்சேபாலோடு அவன் சைனித்ததன் நிமித்தம் அவளுக்கு குழந்தை உண்டாச்சுன்னு சொன்னார். குழந்தை உண்டாய் அதை எப்படியாவது அதை இல்லாமல் செய்யணும், அதை மறுத்து போடணும், அது அவன் கணவனுக்கு உண்டானது சொல்லணும். இப்படி சாத்தான் கொடுக்குற ஐடியாவில் இப்போ யாருக்கு இதில் விழுந்துட்டான், வலது பக்கம் போகக்கூடாது இடது பக்கம் போகக்கூடாத ஆள் எங்கே போயிட்டாரு, வலது பக்கம் போயிட்டாரு. தேவனுடைய திட்டத்தில் தேவனுடைய கரத்தை இப்படி கொடுத்து நடந்துக்கிட்டு இருந்தவர் சட்டுன்னு என்ன செஞ்சிட்டாரு, விலகிட்டு சட்டை காத்து கொண்டே இருந்தான். அநேக வருஷங்களாய் காத்து கொண்டிருந்தான். கிடைச்சாண்டா தாவீது என்று பிடிச்சுக்கிட்டான் தன் கைப்பாவையாக. நான் சொல்கிறதெல்லாம் அவன் செய்வான். இப்போ யார் கையில், என் கையில் என்று அவன் சொல்லி நடத்தும் போது அவன் சாத்தான் கொடுக்குற ஒவ்வொரு ஐடியாவாக கொடுக்குறான் அவனுக்கு. உரியாவை குறித்து உரியாவை வர சொல்லுகிறான், அவனை வர சொல்லி வீட்டுக்கு போக சொல்லுகிறான். அவன் போக மாட்டேங்கிறான். அவனை என்னென்னோ உபசரித்து பார்க்குறான். கடைசியில் ஒரு செய்யக்கூடாத காரியத்தையும் செய்கிறான். அவனை வெறிக்க செய்கிறான். தாவீது குடிக்கலை, ஆனால் அவனை குடிக்க செய்கிறான். குறித்து சொல்கிறான். அவன் அப்பவும் போக மாட்டேங்கிறான். எனக்கு தேசத்தில் யுத்தம் நடக்குது, எனக்கு ராஜா தான் முக்கியம் என்று ராஜா மேலே அளவில்லாத விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்தவனாய் அவன் முடியவே முடியாதுன்னு அவன் இருந்து விடுகிறான். இவனுக்கு என்னென்னவோ யோசித்து அவனை என்ன செய்யலாம் என்று கடைசியில் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறான். தேவனா இந்த ஐடியாலாம் கொடுப்பாரு? ஒருபோதும் ஒரு காலமும் பரிசுத்த தேவன் அன்பு தேவன் கொடுப்பது இல்லை. அப்போ சாத்தாங்கியில் கொடுக்கும்போது என்ன சொல்கிறான், ஒரு தப்பிதத்துக்கு மேல் ஒரு தப்பிதம், ஒரு பாவத்துக்கு மேல் இன்னொரு பாவம், இன்னொரு பாவத்தின் மேல் இன்னொரு பாவம், மீறுதல் மேல் இன்னொரு மீறுதல், கொலைபாதத்துக்கு மேல் இன்னொரு பாதகம். அப்போ அந்த லெட்டரை கொடுத்து அனுப்புகிறான். அது இவன் கையிலே கொடுத்து அனுப்புகிறான். யார் கையில்? உரியாவின் கையிலேயே கொடுத்து அனுப்புகிறான். என்னென்னு, அவனை யுத்தத்தில் பலசாலிங்க இருக்கிற பக்கமாக கொண்டு வந்து அவனை நிறுத்திடு. எப்படி இருக்கும் உரியாவுக்கு? அவன் நேசிக்கிறான் ராஜாவை, அவன் மேலே அவ்வளோது வச்சிருக்கிறான் விசுவாசத்தை, தேசபக்தி உள்ளவனாக இருக்கிறான், ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருக்கிறான். ஆனால் அவங்க கையிலே லெட்டர் கொடுத்து, அவன் சாகடிக்கிற லெட்டரை அவங்க கையிலே கொடுத்து அதை தாவீது அது யோவாப்புக்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு அந்த லெட்டரை படித்து பார்த்தா இவனை உரியாவை கொல்லும்படியான அவனை கொண்டு அந்த இடத்துல நிறுத்திடு. அவங்க என்ன பண்ணிடுவாங்க, யுத்தத்தில் சேர்த்துட்டான்ன்றது வந்துடும். இப்படியெல்லாம் செய்து முடிச்சுட்டு அவனும் இறந்துடுறான். செய்தியும் வருது இறந்துட்டான்னு. தன் கணவனுக்காக எல்லாம் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் இந்த துக்கம் கொண்டாடுறாங்க. அந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு தாவீது அவளை திருமணம் செய்தான் என்று பாவத்தில் பிறந்த அந்த குழந்தைய தேவன் அடித்து
கொன்னுடுறாரு. தேவன் கொன்னுடுறாரு. செத்து போகுது அந்த குழந்தை. ஏன்னா பாவத்தில் பிறந்ததை கர்த்தர் என்ன பண்ண முடியாது, அங்கீகரிக்கவே. அப்போ இவ்வளவு நடக்கிறது ஒரே நாளையா நடக்குது? எத்தனை ஒரு வருடம் எட்டப்போகுது. ஒரு குழந்தை பிறக்குது, இந்த சம்பவம் நடந்து இவ்வளோன்னா ஒரு வருடமாவது இருக்கும்ல, கண்டிப்பாக ஒரு வருடம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த ஒரு வருடம் அந்த ஒரு வருடம் இருக்கிற அந்த கேப். அப்போ இடையில கர்த்தர் யாரை அனுப்புகிறாரு? தம்முடைய தீர்க்கதரிசி. உடனே அனுப்பலை பாருங்க, தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிறாரு. ஒருத்தனுக்கு நிறைய ஆடுகள் இருந்தது, ஒருத்தனுக்கோ ஒரே ஒரு எளியவனுக்கு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. பக்கத்து வீட்டுக்காரன், அவனுக்கு ஆட்டுக்குட்டி இருந்தது. ஆனால் அவன் வந்தவன், அந்த பணக்கார வீட்டுக்கு வந்தவனுக்கு தன் வீட்டு நாட்டை அடித்து அவனுக்கு விருந்து பண்ண போக மனதில்லாமல் பக்கத்தில் தன் மகளை போல வளர்த்த அந்த ஆட்டுக்குட்டியை மடியில் தோளில் போட்டு வளர்த்த அவனுடைய ஆட்டை வாங்கி பிடுங்கி அதை வெட்டி, அந்த ஆட்டை வெட்டி அதை அவனுக்கு செய்து வித்தான். இப்படிப்பட்டவனை என்ன செய்யலாம் தாவீதே அப்படின்னு தீர்க்கதரிசி நாத்தான் கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட காரியத்தை தேசத்தில் செய்தவனுக்கு மரண தண்டனை என்று சொல்லுகிறார். மரண தண்டனை என்று சொல்லுகிறார். இவர் உடனே சொல்கிறாரு, அதை செய்தவன் நீயே. ஏன் அந்த பர்சேபால் விஷயத்தில் அடுத்த நாளே சொல்லியிருக்கலாம், அதுக்கு அடுத்த நாளே சொல்லியிருக்கலாம், அல்ல சில சம்பவங்கள் நடக்குது அதில் சொல்லியிருக்கலாம், அல்லது உரியாவினுடைய மரண காரியங்கள் வருது அப்போ சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவன் அவர் தாமதித்து இதை சொல்வதற்கு பல ரீசன் இருந்திருக்கும் தேவனுக்கு. ஆனால் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர் தாவீது, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், அவரை போல யாரும் இருக்க முடியாது, அப்படி அவர் பிரியமானவர். ஆனாலும் அவர் பாவத்தை கண்டிக்கிற தேவன், பாவத்தை கண்டித்து அதை வேரோட பிடுங்கி எடுக்கிற தேவன். தான் பார்த்தான் இந்த சாத்தான், ஆக இனி தாவீது நம்ம கையிலிருந்து வெளியே போகவே முடியாதுன்னு இருந்தவனுக்கு தேவன் சரியான நேரத்தை பார்த்து கொண்டே வராரு. கரெக்டாக அனுப்புகிறாரு, தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்கிறாரு. கேட்ட மாத்திரத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து விடுகிறான் தாவீது. தீர்க்கதரிசி என்று பாராமல், தன்னுக்கு கீழே இருக்கிற தீர்க்கதரிசி என்று பாராமல் அவனுக்கு முன்னாடியே தன் பாவத்தை அறிக்கை செய்து காலில் ஊந்துடுறார். அவ்வளோதான். தேவனுடைய இரக்கம் மகா பெரியது என்று நான் தேவன் பாதத்தில் விழுந்துடுறாரு. கர்த்தர் அவனை சாகாமல் விட்டார். கர்த்தர் அவனை தப்ப பண்ணினார். அவன் கையிலேருந்து தூக்கிட்டார். சாத்தான் கையிலிருந்து யாரை? தாவீதை. இவர் எழுந்து கர்த்தர் பாதத்தில் மன்னிப்பு கேட்டு விழுந்த மாத்திரத்தில் தேவன் தூக்கிட்டார். அவன் கையிலேருந்து தூக்கிட்டார். ஆனால் பனிஷ்மெண்ட்டுக்கான அறிக்கைகள், கட்டளைகள் வருகிறது. உன் வீட்டில் இப்படிலாம் சம்பவிக்கும், நீ மறைவிடத்தில் செய்தாய், இது இப்படி சம்பவிக்கும் என்று டிக்ளேர் பண்ணுறார். இவைகள் எல்லாம் இருக்கும் என்று. ஆனால் கர்த்தரோ தாவீதை தப்ப பண்ணி வெகுவாய் தண்டித்தும் அவனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 78ஆம் சங்கீதத்தில் வாசித்து பார்க்கலாம். சாவுக்கு அவனை ஒப்பு கொடுக்கல, வெகுவாய் தண்டித்தும். இப்போ சாத்தானுக்கு என்ன ஆகி போச்சு? இப்போ நடாது, இவ்வளோ தூரம் நடந்துருச்சு, இனி காலின்னு நினச்சோமே, தப்பிச்சிட்டானே, திரும்ப இவ்வளோ பெரிய இதுலேருந்து தப்பிச்சிட்டானே. தேவன் அவனை தூக்கி எடுத்துட்டாரு. இப்போ அவனை தூக்கி எடுத்துட்ட பிறகு இந்த தண்டனை காலம் இடையில நடந்து கொண்டே வருகிறது. தண்டனை காலம் நடந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பேசபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா?
என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். இங்க யோவாப்பு தடுக்கிறாரு. யோவாப்பு தாவீதே இது வேண்டான்றார், ஜனங்களை தொகையிடுவது வேண்டான்றார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, இன்னொரு சம்பவம் வேதத்தில் இருக்குது. அப்சுலோம் என்கிற ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது வேதத்தில். அவனையும் யார் கிளப்பி கூப்பிட்டு வந்தது? சாத்தான் தான் கிளப்பி கூப்பிட்டு வந்தான். அதில் தப்பிச்சிட்ட, இப்போ உன் பையனை வச்சே பண்ணுறான் இரு உனக்கு அப்படின்னு சொல்லி அவனை கிளப்பி என்ன செய்து வச்சான்? குடும்பங்களில் அநேக குழப்பங்கள், அநேக காரியங்கள், அநேகவற்றை கொண்டு வந்தான் தாவீதுக்கு. ஒன்றல்ல ரெண்டல்ல, அநேகவற்றை கொண்டு வந்தான். ராஜாக்களை விரோதமாய் கொண்டு வந்தான். அவனிடத்தில் சேவகம் செய்தவர்கள் விரோதிகளாய் மாறி அவர்களை மூலமாய் கொண்டு வந்தான். இப்படி அநேக காரியங்களை கொண்டு வந்தவன் அப்சுலோம் மூலியமாக கொண்டு வந்து அரண்மனையை விட்டு அவன் வெளியேறும்படியான ஒரு சூழல் உண்டாகும்படி செய்து அவனை சிமியோன் அவனை தூஷிக்கும்படியான காரியங்கள் நடந்தது. பேலியாளின் மகனே, இரத்த பிரியனே, தொலைந்து போ, சித்து போ, இனி நீ வருவதில்லை, போவதில்லை, சவுலின் ரத்தத்தை குடித்தவனே, அதை குடித்தவனே, இதை குடித்தவனே, ரத்தம் சிந்த காரணமாக இருந்தவனே, அப்படி இப்படின்னு. அது செத்தது அவனால், அவன் செய்த பாவத்தில், அவன் செய்த மீதில் அவன் செத்தான் யுத்தத்தில், சவுலும் அவனை சேர்ந்தவர்களும். அதுக்கு தாவீதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் தூஷித்தார்கள். அப்புறம் அவனை கொண்டு போடலான்னு அவனோடு கூட இருந்த அபிசாயிகள் எல்லாம் அவனுடைய எல்லாரும் தளபதிகள் சொல்லும்போது வேண்டாம், கர்த்தர் அனுமதிச்சிருப்பார் பேசட்டும். ஆனால் ஒரு டைம் வரும், கர்த்தர் நீதி செய்கிற, நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு நேரம் வரும். வெயிட் பண்ணுவோம். பிறகாலே வெற்றி கிடைத்தது. அப்சுலோம் கையில் எடுத்தான், எல்லாம் பண்ணான். ஆனால் தேவனால் நியமிக்கப்படாத, தேவ திட்டத்தில் இல்லாத ஒரு ராஜா அவன். தேவனுடைய திட்டத்தில் இல்லாத ராஜா, சாத்தானாலே பதவியில் உட்கார்ந்த ராஜா. அவன் நிலைக்க முடியாது. தேவன் திட்டத்தில் தேவன் வைத்திருக்கிறவர்கள் மட்டும்தான் அதில் அமர முடியும், வேற யாரும் அமர முடியாது. ஆமேன். ஆமேன்றது புதிதாக நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற வார்த்தை. ஆமேன். அல்லேலூயான்றதும் இப்போ புதிதாக கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. அல்லேலூயா, கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அப்போ அவைகளெல்லாம் நமக்கு தெரியும். கடைசியில் எல்லாரும் வீழ்ந்தார்கள். எல்லாரும் அப்சுலோமை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். அதுலேயும் சாத்தான் திட்டம் ஃபெயிலியர் ஆச்சு. பிறகாலே திரும்ப பலப்பட்டு இப்படி வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இப்போ தொகையிடும்படியாய் வருது. அப்போ தொகையிடும்படியாய் வரும்போது யோவாப் சொல்கிறார், இராணுவ தளபதி சொல்கிறாரு, வேண்டாம் தாவீதே என்று. தேவனோட கோபத்துக்கு எதாவது ஆளாயிடுவோமோ, இது நடக்க வேண்டியது வேண்டான்றார். கேட்கல. 4ஆம் வசனம். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றித் திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாயிருந்தபடியினால் லேவி பென்யமீன் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய இலக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். இங்கே ஒருத்தர் முடிவெடுக்கிறாரு, இப்படி தொகையிடணும் முடிவெடுக்கிறாரு. ஒருத்தர் வேண்டாம் என்று மறுக்கிறார். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? அவன் சொன்ன வார்த்தைக்கு தான் எல்லாரும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆனால் அழியிறது யார்? ஒரு பக்கம் அழிகிறார்கள் ஜனங்க. வாதையில் கஷ்டப்படுறது யாரு? ஜனங்க. கர்த்தர் இஸ்ரவேலை வாதித்தார். 8ஆம் வசனம். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். ஆனால் இந்த இடத்துல அப்படி சொல்றாரு, நான் மிகவும் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடுகிறார். ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது கர்த்தருடைய வார்த்தை, பர்சேபால் காரியத்தை தவிர தாவீது பாவம் செய்யவில்லை என்று கர்த்தரே சொல்றார். பாவம் செய்யவில்லை என்று. ஆனால் இவர் இங்கே சொல்றார், நான் மிகவும் அதை என்ன செஞ்சிட்டேன்? நான் மிகவும் பாவம் செய்தேன். இப்போதும்
அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். இங்க முதல் வசனம் சொல்லுது 21ஆம் அதிகாரத்துல, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டு. எது? இன்னைக்கு வரைக்கும் அவன் ஒவ்வொருவருக்கும் சமயம் கிடைக்கும் போது ஏவி விடுகிறான். என்ன செய்து விடுகிறான்? ஏவி விடுகிறான், ஏவி விடுகிறான். இப்பவும் பார்க்குறான் சாத்தான், நீ என்னெல்லாம் தப்பிச்சு வரியே. அப்போ தேவன் உனக்கு சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் என்ன செய்யுது? நடக்கத்தான் செய்யுது. தப்பிச்சு வர. இப்போ பாரு, நிச்சயமாக நீ மாட்ட போகிற. நிச்சயமாக என்ன செய்ய போகிற? மறுபடியும் மாட்ட போகிற. அப்போ எடைய 20ஆம் அதிகாரத்துக்கும் 21ஆம் அதிகாரம் இந்த பாருங்க கிட்டத்தில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 வசனம் தான் இருக்குது 20ஆம் அதிகாரம் பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த 8 வசனத்துக்குள்ள பல வருஷங்கள் இருக்குது, பல வருடங்கள் இருக்குது, பல வருடங்கள் இதுக்குள்ளே இருக்குது. 21ஆம் அதிகாரத்துக்கும் இதுக்கும் பல வருடங்கள் இருக்குது. அடுத்தது பாருங்க 9ஆம் வசனம். இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தியீனமாய் செய்தேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாருங்க, நான் இங்க இந்த இடத்துல ஒரு வசனம் இருக்கும், நான் உனக்கு செய்வேன். நான் உனக்கு, இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமே அதான், நான் உனக்கு செய்வேன். ஆனால் இங்கே 3 காரியத்தை வைக்கிறதுல தான் உனக்கு செய்வேன்னு இந்த இடத்துல சொல்கிறார். 3 காரியம். அது இந்த 3 காரியம் என்னன்னு உனக்கு சொல்கிறேன். அதில் ஒன்று நீ என்ன பண்ணு? சூஸ் பண்ணு. ஒன்று நீ என்ன பண்ணு? 3மே இது தண்டனை. ஆனால் 3ல் எதை நீ ஒன்றை சூஸ் பண்ணுன்னு கர்த்தர் எதை எதிர்பார்க்குறாரு? தாவீது இதை எப்படி கையாளுறான்னு. 3ல் நீங்கள் எதை செய்யணும்னு வச்சுருக்கீங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்கிறானா, இல்லை 3ல் ஒன்றை எடுத்து இதை செய்யுங்கன்னு சொல்கிறானா? என்ன சொல்ல போகிறான்? என்ன சொல்ல போகிறான்? அவன் என்ன சொல்லணும்னு அவர் உள்ளத்தில் ஒரு விருப்பத்தையும் உள்ளே வச்சிருக்கிறார். உள்ளே வச்சிருந்துட்டு இப்போ அந்த செயல்பாட்டில் தாவீது எப்படி சொல்ல போகிறார், தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற அந்த மகன் எப்படி சொல்ல போகிறார் என்று பார்க்கிறார். 22ஆம் வசனம். 22 11. அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். இப்போ என்னன்னா, இப்போ சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணி நீ எதை தேர்ந்தெடுக்கிறேன்னு எனக்கு சொல்லு ராஜா, தாவீதே சொல்லுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வரல, இப்போ சொல்லுன்றாரு. இப்போ நான் என் வீட்டுக்கு போய் நான் கர்த்தர்கிட்ட போய் சொல்லணும், நீ இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? இன்னும் டைமே கொடுக்கல, நீ யோசித்து பாரும் என்று சொல்கிறார். அப்போ 14ஆம் வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடியை பாருங்க 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விடுவேனாக. இப்போ கர்த்தர் எதிர்பார்த்தது என்னவோ அதை சொல்லிட்டாரு. சாத்தான் எதிர்பார்த்தது ஏதாவது ஒன்று சொல்லுவான். 3ல் ஒன்று சொல்லிட்டாங்க, 3 சொல்லுன்னு சொல்லிட்டு இவர் பண்ணது என்ன? தேவனே அந்த இப்படி சொன்னார், ஆனாலும் தவப்பும் பாதத்தில் விழுந்துருவான். அந்த 3ல் எது சாய்ஸ்ன்னு அவரே எடுத்துருவார். நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? கொஞ்சம் 3ஐயும் வச்சு பார்த்து இதில் அதிக டேமேஜ் எது, இதெல்லாம் எது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 minutes ஒரு பேப்பர் கொடு, கட இது வேறு உதறது கடன்னு, சரி பார்ப்போம், இது 3ல் எது பார்ப்போம்,
ஜனங்க எல்லாம் மொத்தமாக போயிடுவானுங்க, அப்போ அதையே சூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்போம் நம்ம கண்டிப்பாக. ஆனால் அவருக்கு கர்த்தருடைய கிருபையின் ஆவினால் அவர் கரெக்டாக கர்த்தரே அது சொன்னவரே அதை சூஸ் பண்ணும். இங்கே நம்ம அவர் தான் சொல்லிட்டாரே 3, அப்புறம் நான் அவரை போய் வேறு ஏதோ அவரையே சூஸ் பண்ணி சொல்லி எப்படி கொள்ளலாம் அப்படின்னு நம்மளே பிதிக்கிட்டு இருப்போம். கண்டிப்பாக பிதிக்கிட்டு இருப்போம். நம்மளாக இருந்தால் நிச்சயமாக அப்படி தானே பிதுங்குவோம். 3 சொல்லிட்டாரு இல்லையா, 3 சொல்லிட்டாரு, 3ல் 1 தேர்ந்தெடு. அப்போ சொல்லிட்டாருல்ல, அப்போ 3 சொல்லிட்டாருன்னா 3ல் 1 தேர்ந்தெடுத்து தானே ஆகணும் அப்படின்னு. இல்லை அவரே தேர்ந்தெடுக்கும்படியா அவர் பாதத்தில் விழுந்துட்டா நல்லதுன்றது லேசில் அவ்வளோ தூரம் வராது. ஆனால் தேவனுடைய கிருபையில் தாவீதுக்கு அது வந்துட்டு. இப்போதும் நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். இப்போ யார் அந்த முடிவை எடுத்தா? கர்த்தர் எடுத்தார். இப்போ அடுத்தது யாருக்கு தோல்வி? சாத்தானுக்கு திரும்ப தோல்வி. அப்பவும் விட்றானா பாருங்க அவன் திருப்பி. ஆனால் கர்த்தர் இதில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவனை இப்படி ஏவ விடுறதுக்கு அனுமதித்து அவனை இப்படி ட்ராக் கொண்டு போய் அவன் ரொம்ப நாளாக கர்த்தர்கிட்ட கதறிட்டு கிடக்கிறான். எருசலேம் தேவாலயம் கட்டுற இடம் எங்கே ஆண்டவரே, எந்த இடம் ஆண்டவரே, எந்த இடத்துல கொண்டு போய் நானாக கொண்டு போய் ஏதோ ஒரு கல் நிட்டுறக்கூடாது என்ன அவன் கலங்கி அவன் இருக்கிற அந்த இதை அப்படி அழகாக இந்த சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் நேர்த்தியாக கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு போவார் என்பதை, அதுவும் அதுக்கு பிறகு அவர் எங்கே நோக்கி இதை அவர் சொன்ன திட்டத்தின்படியே தான் அவர் கொண்டு போகிறார் என்பதை நாம் கர்த்தர் கிருபையிலே அடுத்த வாரம் கர்த்தர் கிருபையிலே பார்ப்போம். மணி 7 ஆயிடுச்சு. மணி 7:10. இன்னைக்கு 10 நிமிஷம் அதிகமாகிடுச்சு. 10 நிமிஷம் அதிகமாகிடுச்சு. கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. அவர் திட்டத்தில் இருக்கிற நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நிலையை மாற்றுவார். ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், கையேந்திர நிலைமைகள் இருக்கலாம், அதை மாற்றுவார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை மாற்றுவார். நல்ல உடுத்த முடியாமல் இருக்கலாம், உடுத்த செய்வார். நல்ல இருப்பிடம் இல்லாமல் இருக்கலாம், நல்ல ஒரு இருப்பிடத்தில் கொண்டு நிலை நிறுத்தத்துக்கு இதையெல்லாம் நடத்தலாம். நல்ல ஒரு இருப்பிடத்துக்கு நாம் எண்ணி யோசித்து பார்த்தா ஒரு கோவணத்துண்டு தானே இருக்குது, அது தவிர வேறு எதுவுமே இல்லையே நம்ம நினைக்கலாம். அதை காட்டிலும் உங்களுக்கு கோவணத்துண்டுன்னா உங்களுக்கு புரியணும், அது என்ன இவ்வளோண்டு தான் இருக்கும். அதுக்குத்தான் சொன்னது, இது இவ்வளோண்டு தான் இருக்கும் என்று புரியும் என்கிற தன்மையில் தான் சொல்லி சின்ன இதாக இருக்கலாம். ஆனால் அவர் மனசில், அவர் நமது பேரில் வச்சிருக்கிற கிருபையின் இரக்கத்தில் அவர் பெரிதாக வைத்திருப்பார். நாம் ஒரு காலமும் நாம் மேன்மை பாராட்டிடாதபடி, நம் இரத்த சம்பந்தமானவர்களுக்கு மேன்மை பாராட்டிடாதபடி, நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு மேன்மை பாராட்டிடாதபடி, ராஜாக்களை மேன்மை பாராட்டிடாதபடி, பிரபுக்களை மேன்மை பாராட்டாதபடி, இப்பிரபஞ்சத்துக்குரியவர்களை மேன்மை பாராட்டிடாதபடி, அவரையே மேன்மை பாராட்டும்படி, அவரையே மகிமைப்படுத்தும்படி ஒரு நிலையான இருப்பிடத்துக்கு கொண்டு போக பல வகையில் தேவன் நடத்தி கொண்டு போய் அங்கே நிறுத்துவார். நாம் ஒவ்வொரு இடம் போகும்போது தான் தெரியும், ஐயோ இது நல்லா இல்லை, இதுவே நல்லா இருந்தது, அதை விட இது மோசம் என்கிறது அப்போ தான் தெரிய வரும். எவ்வளோ நல்ல இதில் இருந்தோம் என்று மிக மோசமான இடத்துக்கு, சாணியெல்லாம் மாடு மூடு எல்லாம் அலையிற இடத்துக்கு போகும்போது தான் தெரியும், ஓஹோ நமக்கண்ணே என்ன இது நம்ம 50 வருஷம் கழிச்சு பின்னாடி போன மாதிரி தெரியுது, 50 வருஷம் பின்னாடி போன மாதிரி தெரியுதுன்னு. இல்லை முன்னாடி கொண்டு வரத்துக்கு கொண்டு போவார். முன்னாடி கொண்டு போகிறதுக்கு கொண்டு போவார். நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். அது மட்டும் ஜாக்கிரதையாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம எங்கே அழைத்தாலும் எங்கே போனாலும் அது தேவ சித்தம் தானா, தேவ விருப்பம் தானா என்பதை அறிந்து ஆராய்ந்து போனால் நலமாக இருக்கும். நம்முடைய விருப்பம், நம்மளுடைய சொந்த விருப்பம் நம்மை கொன்றுவிடும். தேவனுடைய விருப்பம் நம்மை வாழ வச்சிரும், நம்மை பிழைக்க வச்சிரும். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை உபவாச கூட்டம் நடைபெறும்.
கர்த்தர் கூட்டத்தை நமக்கு ஆவிக்குரிய பெற்றோரை இரட்டிப்பாய் அபிஷேகம் செய்து வார்த்தையை தந்து நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மிகுந்த கிருபையின் இரக்கத்தின் தயவினாலே எங்களை தூக்கி சுமந்து பலப்படுத்தி ஆண்டவரே நிலை நிறுத்தி உம்முடைய பலனை தந்து, உம்முடைய ஆவியின் நிறைவை தந்து, உம்முடைய வார்த்தையை தந்து, உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவை தந்து, இந்த நாளின் ஆண்டவரே ஊழியத்தை நிறைவு செய்யும்படி, ஆராதனை நிறைவு செய்யும்படி தேவரீர் ஆசீர்வதித்து கொடுத்த மேலான கிருபைகளுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய ஆளுகைக்காக, உம்முடைய நீங்காத பிரசனத்துக்காக, நடத்துதலுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். தேவரீர் உம்முடைய கேட்ட பிள்ளைகள் நாங்கள் உண்மையிலே நிலைத்து நிற்க கிருபை செய்யும். உங்கள் திட்டத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவரே சத்ரு ஒருபோதும் அழித்து போட நீர் இடம் கொடுப்பதே இல்லை என்பதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். அநேக காலங்களாய் அலைந்து திரிவதில்லை என்பதற்காய் ஸ்தோத்திரம். நிலையான இடத்திலே நீர் நிலைநிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். பிரச்சனைக்கு வேறாய் கூறாயிருக்கிற சாத்தானையும் சாத்தான் சேனைகளை அழித்து போடுவதற்காய் ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நியமித்திருக்கிற வெள்ளம் சீக்கிரத்திலே சடிதிலே வரப்போவதற்காய், சம்பவிக்க போவதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் சொன்ன நல்வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்றி கொடுப்பதற்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். உமது கரத்தில் எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.